ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். தேவையான அளவுக்கு ஒரு 100 ml 100லேருந்து 150 ml ஆயில் ஊற்றிட்டு இப்போது 3 கிலோ சிக்கனுக்காக வெங்காயம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. இந்த மாதிரி வெங்காயம் வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு 1.5 கட்டு கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கட்டு புதினா. ஓகேங்களா? தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம், 1 கிலோவுக்கு கம்மியாக தான் தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 1 கிலோவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்லேருந்து ஒரு 250 கிராமுக்கு மேலே போட்டிருக்கேன், ஒரு 300 கிராம் வரைக்கும். இப்போ சிக்கன் வந்து அரிசி எவ்வளோ அளவுக்கோ, ஒரு 3 கிலோ அரிசி அப்படின்னா அதே 3 கிலோ வந்து நம்ம சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சிக்கன் போட்டதுனால நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம இது பண்ணிக்கணும். இப்போது வந்து வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பிரியாணி மசாலா. அப்புறம் இதில் வந்து ஒரு 150 ml வந்து தயிர் ஊற்றிருக்கேன். 3 லெமன், 1 கிலோவுக்கு 1 லெமன், ஒரு பெரிய சைஸ் லெமன்னா 3 கிலோவுக்கு 3 லெமன். ஓகேங்களா? இப்போது நான் எடுத்த அரிசி வந்து பாஸ்மதி அரிசி, யூனிட் அரிசி எடுத்திருக்கேன். அந்த யூனிட் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.25 1.5 கிலோ போடணும். நீங்கள் ரொம்ப ஊற வச்சிட்டிங்கன்னா 1.25க்கு கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நான் அரிசி ஊற வச்சேன். நல்லா கொதி வந்து ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? நான் இதில் சேர்த்த தண்ணி வந்து 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி. ஒரு கிளாஸ்க்கு அரிசின்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு. ஸோ நான் இப்போது இதோடு நான் வந்து தம் போட்டு நான் மூடி வச்சுருவேன். தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு 35 to 40 மினிட்ஸ் நான் தம் வச்சேன். சிம்மில் வந்து அடுப்பை சிம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தம்லேயே அப்படியே மூடி மேலே ஓப்பன் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி எல்லாமே உதிரியாக நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது கரண்டி தேடிட்டுருக்கேன், அதுதான் கேமரா திருப்பிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் உதிரியாகவே இருக்குது நம்மளுக்கு. அதுவும் அரிசிலாம் பார்த்திங்கன்னா முழுசாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.